வெங்காயம் வடகம் செய்யறதுக்குங்க 5 கிலோ வெங்காயம் வாங்கி தோல் உரித்து வச்சுருக்கோம் பாருங்கள். எல்லாத்தையும் தோல் உரித்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிங்க. நைட் டைமில் செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கிங்க பொடிசாக. கட் பண்ணிக்கின்னு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குங்க. 5 கிலோ வெங்காயத்துக்கு ஒரு அரை கிலோ பூண்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிங்க. நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க. இந்த பூண்டையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கூடைங்க 2 அழகாக இருக்குதுங்க. ஏற்காட்டுக்கு போகும்போது வாங்கின்னு வந்தேங்க. கட் பண்ண வெங்காயத்தை ஒரு ஃபேன் போட்டு துணி போட்டு நைட்டு ஃபுல்லாக ஆற வச்சுடுங்க. நைட்டு ஃபுல்லாக ஆறினோடனே காலையில் ஒரு 5 மணியோ 6 மணிக்கோ எழுந்து எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு மிக்ஸி ஜாரில் பூண்டை போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குங்க. இப்போ பூண்டை அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கிங்க. அரை கிலோ பூண்டை. அப்புறம் வெங்காயத்தையும் அதே மாதிரி பல்ஸில் போட்டு வச்சுக்கிங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. அதுக்கு தேவையான 5 கிலோ வெங்காயத்துக்கு தேவையான அரை கிலோ கடுகு, அரை கிலோ உப்பு, அரை கிலோ பத்த உளுத்தம்பருப்பு, ஒரு 100 கிராம் வெந்தயம் ரெடி பண்ணி வச்சிக்கின்னு எல்லாத்தையும் அதில் கொட்டிடுங்க. இந்த அரை கிலோ உளுத்தம்பருப்பு போட்டேன் பாருங்கள். கடுகு அரை கிலோ, வெந்தயம் ஒரு 100 கிராம் போட்டுக்குங்க. கல்லுப்பு ஒரு அரை கிலோ போட்டுக்கோங்க. கல்லுப்பு தான் போடணுங்க. எல்லாம் போட்ட உடனே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா பூண்டு, வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, உப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து அப்படியே அமுக்கி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. நான் ஒரு காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து செஞ்சேங்க. அதை அப்படியே மூடி வச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு 11 மணி போல் நல்லா வெயில் வந்த உடனே நல்லா வெயிலில் எடுத்து காய போட்டேங்க. நல்லா காயிட்டான்னு சாயங்காலம் 4 மணி வரைக்கும் காய விட்டேங்க. அதுக்கப்புறமா எடுத்து மறுபடியும் பாத்திரத்தில் போட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிங்க. டெய்லி ஒரு 30 நாள் காய வைக்கணுங்க இதை டெய்லி. அப்போ தான் 1 வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.